சக்தியை கூட்டிட்டு வந்தேன்னு தெரியலடா, ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா, ஒரு ஃபேமிலியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி தட்டு இல்லைண்ணா அப்படின்னு சொன்னோம். வேலு நீ போய் தட்டு எடுத்துட்டு வா, நான் சாப்பாடு ஊட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்திரத்தெல்லாம் சக்தி தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப வேலு வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நீ வேலா உள்ள போ வேலா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்புறம் தண்ணியில விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லா நடந்துருச்சு. கரெக்டா அப்பதான் செல்வி ஃபோன் பண்றாங்க. சரி மாமா நான் அக்கா கிட்ட பேசணும், ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சக்தி பேசுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வேலு உள்ள போயிட்டாரு. பார்த்தா செல்வி எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. அக்கா கல்யாணத்துல உன் லைஃப் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் நடக்க போகுதுக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே ஃபோன் வச்சிடுறாங்க. அவங்க அப்பா வந்ததும் சக்தி ரொம்பவே பயந்து வேலு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தங்கச்சி வந்து எப்பவுமே உதவி கேட்க மாட்டா, எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க போகணும்னு சொல்லும்போது சக்தி நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை நீ வேணாம் அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல நான் வரக்கூடாதானே, நான் வெளில நிக்கிறேன், நீ உள்ள போயிட்டு பேசிட்டு வா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சக்தி வீட்டுக்கு வந்தாரா, வந்ததுமே உங்க அப்பா எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டுட்டு இன்னைக்கு சீரியல் இதோட முடிஞ்சு.